கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ ஆரம்பத்திலே உற்சாகமாக ஓடுகிறதல்ல, நடுவிலே உற்சாகமாக நம்முடைய கிரியைகளை காண்பிக்கிறதல்ல. அது மாத்திரம் அல்ல, முடிவு பரியந்தம் நாம் நிலை நிற்க வேண்டும். கடைசி வரைக்கும் வெற்றியாக ஓடி முடிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேகர் ஓட்டத்தை ஆரம்பித்ததை பார்த்தோம். ஆனால் ஒரு சிலர் தான் வெற்றியாக முடித்திருக்கிறார்கள். இந்த மாலை நேரத்திலே நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களிலே பிசாசு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து அவன் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் விழச் செய்து கொண்டிருக்கிற பயங்கரமான இந்த நாட்களில் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக்கொண்டு, வசனத்தை பிடித்துக்கொண்டு, ஆமென், நல்ல பரிசுத்தவானுடைய சபை கூடுதல் ஐக்கியத்திலே நம்மை ஜாக்கிரதையாக காத்துக்கொண்டு, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, அழைத்த அழைப்பிலே நின்று, அழைத்த நோக்கத்தை மறக்காமல் கடைசி வரைக்கும் ஓடி வெற்றியாய் முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் ஏராளமான பேரை நான் பார்த்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்னுடைய ஊழிய நாட்களை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். ஆமென். கடைசி வரைக்கும் சத்தியத்தில் உறுதியாக இருக்கணும். கடைசி வரைக்கும் பரிசுத்த வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளணும். கடைசி வரைக்கும் சாட்சியுள்ள வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளணும். எந்த நோக்கத்திற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் 100% செய்து முடிக்க வேண்டும். தேவ சித்தம் என்னில் பரிபூர்ணமாக நிறைவேற வேண்டும். அந்த பயத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற ஒரு சிலரை பரலோகம் தேடிக்கொண்டிருக்கிறது. ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ரொம்ப கேர்ஃபுல்லா, ஆமென், பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட, வழி நடத்துதலோடு கூட தேவ சித்தத்தை நான் செய்கிறேனா அடிக்கடி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். Am I doing God's will in my life, in my family life, in my ministerial life? நான் தேவனுடைய சித்தத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனா? தேவ சித்தத்தின்படி நான் ஊழியம் செய்கிறேனா? என் குடும்பத்தை தேவ சித்தத்தின்படி நான் நடத்துகிறேனா என்கிற நடுக்கத்தோடு, தேவ பயத்தோடு நாம் தொடர்ந்து பிரயாணம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசை கூட நம்மை ஞாபகப்படுத்துகிறார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. 7:2 விருந்து வீட்டிற்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டிற்கு போவது, ஏனென்றால் அங்கே எல்லா மனுஷனுடைய முடிவும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு ஒப்பாக வேதம் சொல்லுகிறது. எபிரேய ஆக்கியோன் 12ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், ஒரு பெரிய பட்டியலே அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாட்சிகளை நாம் பார்த்து, ஆமென், அதை போலவே நாமும் ஓடி முடிக்க வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட், ஒரு பியூட்டிஃபுல் அறிக்கை என்ன என்றால், பிலிப்பியர் 2:14 சொல்லுகிறது, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்க. நல்ல கவனிங்க, பவுலுடைய ஸ்டேட்மென்ட் கவனிங்க.
நான் வீணாக ஓடவில்லை. எத்தனை பேர் இந்த ராத்திரி இந்த வார்த்தையை, அறிக்கையை தைரியமாக சொல்ல முடியும்? நான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்னுடைய ஓட்டத்தில் வீணாக ஓடவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கிரவுண்ட்ல எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கிறது? நான் தேவ சித்தத்தின்படி ஓடுகிறேன். நான் ஒவ்வொரு நொடியும் தேவ சித்தத்தை யோசித்து பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலோடு நான் தேவ சித்தம் செய்ய வேண்டும். என்னை ஏன் ரட்சித்தார், என்னை ஏன் அபிஷேகித்தார், என்னை ஏன் அழைத்தார், அந்த நோக்கம் என்னுடைய சுய விருப்பம் அல்ல, என்னுடைய கனவுகள் நிறைவேற அல்ல, என்னுடைய குடும்பத்தாருடைய விருப்பங்கள் நிறைவேற அல்ல. Lord, let your will be done in my life. தேவ சித்தம். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கலாம், நான் திரும்ப சொல்லுகிறேன். 4 விதமான சத்தங்கள் நம்மை வழி நடத்தும். நன்றாக கவனியுங்கள். 4 விதமான சத்தங்கள். ஒன்று, என்னுடைய விருப்பங்கள், my own desire. என்னுடைய இருதயத்தில் தோன்றுகிற, மனதில் தோன்றுகிற விருப்பங்கள் என்னோடு பேச ஆரம்பிக்கும், என்னை நடத்த ஆரம்பிக்கும். நல்ல கவனிங்க. நிறைய பேர், நம்முடைய விசுவாசிகள், ஊழியர்கள், நம்ம எல்லாரும் சொல்வது நடத்துதல், தேவ நடத்துதலாக இருக்க வேண்டும். நம்முடைய சுய இச்சை நம்மை நடத்தக்கூடாது. நம்முடைய சுய விருப்பம் நம்மை நடத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரே என்னையும் உங்களையும் நடத்த வேண்டும். நீங்க அல்லேலியா சொல்லாததை பார்த்தா எந்த லோகத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. முன்னாலேயும் சத்தம் காணோம், பின்னாலேயும் காணோம். நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேனான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இருக்கிறீங்களா இல்லையா? இல்லையா? நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்தி சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த கிருபாசன சபைகளிலே ஆதி சபையின் அனுபவம் இந்த சபைகளுக்குள் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் நிறைய தரம் சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் சொல்றேன். என்னுடைய சிறு வயதில் பார்த்த சபை வேற, இன்றைக்கு நான் பார்க்கிற சபை வேறு. அன்னைக்கெல்லாம் பிரசங்கம் கேட்கும் போது இப்படி அமைதியா பிரசங்கம் கேட்டதை நான் பார்க்கல. when I was very small, அந்த சர்ச்சில் வார்த்தை வர 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 தேவனை துதித்து கொண்டு ஆவில நிரம்பிதான் வார்த்தை கேட்பார்கள். I want to encourage you. கர்த்தர் உங்களை திரும்ப அந்த நிலைக்கு உங்களை நடத்துவாராக. ஆண்டவரை துதிங்க. பிரசங்கியாரை நீங்க உற்சாகப்படுத்துறதல்ல. நீங்க அத்தனை பேர் படுத்துனாலும் நாங்க பிரசங்கம் பண்ணுவோம். நீங்க வார்த்தை வரும்போது கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே இருக்க வேண்டும். துதிச்சுட்டே தான் ஆண்டவரை வார்த்தையை கேட்கணும். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த கூடாரத்தில் துதி சத்தம் குறையவே கூடாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் துதிக்கு பாத்திரர். He alone worthy of all praises and honor. அவர் ஒருவரே எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமானவர். இங்க நிக்கிற ஊழியர்கள் அல்ல உங்களோட பேசுவது, எங்கள் மூலமா கர்த்தர் தான் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். சத்தியத்தின்படி, தேவ சித்தத்தின்படி நீங்கள் நடந்து வெற்றியாய் உங்கள் ஓட்டத்தை முடித்து நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் உங்களோடு கூட இந்த ராத்திரி நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். பின்னால இருக்கிறவங்க, சேர்ல இருக்கிறவங்க நல்ல கை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரெய்னார்ட் போங்கே என்கிற தேவ மனிதன் ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில போய் அவர் மைக் எடுத்து ஒரே ஒரு அல்லேலூயா சொன்னப்போ 5 மந்திரவாதிகளுக்குள்ள இருக்கிற அத்தனை பிசாசுகளும் ஓடிவிட்டதாம்.
அதே ஸ்டேஜில் அந்த 5 மந்திரவாதிகளை எழும்பி இயேசு ஒருவரே ஆண்டவர் என்று அவரை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு 5 மந்திரவாதிகளும் இந்த வேதத்தை தூக்கி ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கும் போது இந்த வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் பலவீனப்படும், ஜனங்களை விட்டு விலகும். ஆமென். சோர்ந்து போகாதிருங்கள், துதிக்க சோர்ந்து போகாதிருங்கள், துதித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் நம்முடைய சுய இச்சைகளினாலே இழுக்கப்படுகிறோம் என்று யாக்கோபு எழுதுகிறான். பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார் யாக்கோபின் மூலமாக. எனக்குள் வருகிற ஆசை என்னை நடத்துகிறது, எனக்குள் வருகிற ட்ரீம்ஸ், சொப்பனங்கள் என்னை நடத்துகிறது. இது ரொம்ப ஆபத்து. இரண்டாவதாக, என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், என்னுடைய இனஜன பந்துக்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அவர்கள் அவர்களுடைய விருப்பத்தை திணிக்கிறார்கள். அவர்கள் விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கை நடக்க ஒரு பிரஷர் நமக்கு இருக்கிறது. முதலாவதாக நமக்குள்ள வருகிற டிசையர், இரண்டாவது என்னை சுற்றிலும் இருக்கிற நெருக்கமானவர்களுடைய டிசையர். அதனால தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ. பேதுருவை பார்த்துல, பேதுருவுக்கு பின்னால் இருந்து பேதுருவை பேச வச்ச பிசாசை கடிந்து கொண்டார். ஏன்னா தன்னை சுற்றிலும் நெருக்கமாய் இருக்கிறவர்களை கொண்டு பிசாசு தேவ சித்தத்தை விட்டு விலகச் செய்வான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே அவர் மனிதனாக பிறந்து ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே உபவாசம் இருந்து முடிந்த பின்பு பிசாசு நேரடியாக அவரை சோதிக்கிறான். இந்த அப்பங்கள், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். ஏன் பசியா இருக்கிறீர்கள், சாப்பிடுங்க, உங்கள்கிட்ட தான் வல்லம் இருக்கு. ஆண்டவர் வசனத்தினால் அவனை ஜெயித்தார். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எழுதியிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. உங்க வாயில எப்பொழுதும் வார்த்தை, வசனங்கள் வரணும். என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இங்க இருக்கிற நிறைய பேர் சொல்ல முடியும், நம்முடைய பெற்றோர்கள் அந்த நாட்களில் நம்மை நல்ல கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் நடத்தினார்கள். காலையில் 5 மணிக்கே குடும்ப ஜெபம், அதற்கு பிறகு தனியா பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணணும். சண்டே ஆனா பாட புஸ்தகம் தொடக்கூடாது. சண்டே ஆனா அடுத்த நாள் எவ்வளவு பெரிய எக்ஸாமா இருந்தாலும் எந்த பாட புத்தகம் தொடக்கூடாது. அன்னைக்கெல்லாம் சர்ச்சு 9 மணிக்கு ஆரம்பிக்கிற நேரம் தான் தெரியும், எப்போ முடியும் தெரியாது. அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள், அன்றைக்கு இருந்த போதகர்கள் தேவ ஆவியினால் நிரப்ப ஆராதனை நடத்துவாங்க. அவங்க பிரசங்கம் எப்ப முடிக்கிறாங்களோ அப்பதான். ஒருத்தனும் வாட்ச பார்க்க முடியாது. இருக்கிறீங்களா இல்லையா சகோதரா? இன்னைக்கு விசுவாசி சர்ச்சுக்கு வர்றதும் லேட்டு, சீக்கிரம் முடிக்கணுமா? சபை தேய்ந்து கொண்டே வருகிறது. ஆவியானவர் அசைபாட ஆரம்பிச்சா, ஆவியானவர் சபையோடு பேச ஆரம்பித்த அந்த நாட்களில் பரிசுத்தவான் எந்த மனிதனையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். கர்த்தர் ஒருவருக்கே பயம்.
அவர் தகப்பனாக கொடுத்திருக்கிற தேவ ஊழியனை அந்த ஸ்தானத்தில் வைத்து கனப்படுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் உன்னையும் கனப்படுத்துவார். விசுவாசிகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சபையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும். துணிகரமாக காரியத்தை செய்யாதிருங்கள். நான் சொன்னேன் பாஸ்டர் கேட்கலன்னு சொல்லாத. நீ சொல்றதை கேட்கறதுக்கு நாங்க இல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை செய்வதற்கு தான் கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கயா. நிறைய சபைகள் இந்த துணிகரங்கள் இருக்கிறது. ஆண்டவர் ஏன் இதை சொல்றாரு எனக்கு தெரியல. தேவ பயத்தோடு கற்றுக்கொள்ளுகிற எண்ணத்தோடு, இன்னும் ஆண்டவரை நெருங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தேவ சமூகத்திலே சண்டே சர்வீஸ்ல பயபக்தியாக கூட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென். சோ அந்த நாட்களிலே நல்ல சண்டே எத்தனை 2 மணிக்கு முடியும். அப்பெல்லாம் நடராஜா சர்வீஸ் தான். பஸ்ஸும் கிடையாது, வண்டியும் கிடையாது. நடந்து தான் வரணும். நடந்து வீட்டுக்கு அப்படியே மயக்க நிலையில் வருவோம். அம்மா அப்பதான் ஸ்டவ் அரிசியே ஊற போடுவாங்க. அப்பதான் ஸ்டவ்வே பற்ற வைப்பாங்க. அதுக்குள்ள எங்க அப்பா வந்துடுவாரு. எடு பைபிள் எடு, ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணாதான் மத்தியான சாப்பாடு. அட பாவி, நமக்கு மயக்கமோ வந்து, என் மயக்கம் வந்தாலும் சரி ஒன்றும் நடக்காதங்க. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். அப்பதான் சாப்பாடு. அப்படி இல்லைன்னா சாப்பாடும் கிடைக்காது, முழங்கால் போட வச்சிருவாங்க. அதனால தான் இன்றைக்கு அந்த சத்திய வேத வசனங்கள் எல்லாம் இறுதியுமாகிய பலகையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் சொல்றேன், என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மார்ச் மாதம் தான் எங்க அம்மா மரித்தார்கள். அவர்கள் ஒரு ஜெப வீராங்கனை. அவங்க ஜெபத்தினால தான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். நான் பெற்றோர்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை சத்தியத்திலே நடத்துங்கள். உங்க பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுங்கள். வசனத்தை படிச்சு ஒப்பி, வசனத்தை அதிகாரத்தை ஒப்பி. அப்பதான் சாப்பாடு. அவன் சாப்பிடலன்னா சாக மாட்டான். வசனம் உள்ள போச்சுன்னா ஜீவனோடு ஆமென் அவனை கடைசி வரைக்கும் அந்த வார்த்தைகள் வழி நடத்தும். பெற்றோர்கள் பெரியவர்களும் நாம் வசனத்தை மனனம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். கர்த்தர் எப்படி பேசுவார்? வார்த்தையின் மூலம் தான் பேசுவார். வார்த்தை எனக்குள்ள இருந்தாதான் ஏற்ற சமயத்தில் அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். அதனால நம்ம எல்லாருடைய இருதயத்திலையும் மனதிலையும் வசனங்கள் நிறைந்திருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. டெய்லி ஒரு 2 வசனம் மனப்பாடம் பண்ணுங்க. டெய்லி ஒரு 2 வசனம் மனப்பாடம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்றேனா, உங்கள் மனதிலே வசனங்கள் பதிந்து இருக்கட்டும். அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. சோ வசனம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை நடத்துவார். கவனிங்க, முதல்ல என்னுடைய சுய இச்சைகளினாலே நான் இழுக்கப்படுகிறேன், நடத்தப்படுகிறேன். இரண்டாவது, என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள். பேதுரு, உமக்கு இப்படி எல்லாம் நடக்க கூடாது. அவர் தேவ சித்தத்தை சொல்றாரு. மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் எல்லா பாடுகளும் பட்டு நான் இந்த காரியத்தை செய்து முடிக்கணும்னு தேவ சித்தத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவன் சொல்றான், உமக்கு இது சம்பவிக்க கூடாது. ஊழிய ஆரம்பத்துல பிசாசு டைரக்டா மோதுவான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு கூட இருக்கிற ஆள் மூலமா தான் பேசுவான். கவனிங்க, பி கேர்ஃபுல். ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஆளை வச்சுதான் உன்னை தேவ சித்தத்தை விட்டு விலகச் செய்வான். கவனம். தேவ சத்தம் கேட்டு பழகிக் கொள்ளுங்கள். வேறு எந்த சத்தத்தாலும் நீங்கள் நடத்தப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரே நம்மை நடத்த வேண்டும். நம்ம சுய இச்சையினால் நடத்தப்படக்கூடாது. நம்மை சுற்றிலும் இருக்கிற நம்முடைய க்ளோஸ் சர்க்கிள்னால் நடத்தப்படக்கூடாது. மூன்றாவதாக, சாத்தான் நேரடியாக பேசுவான், அவனாலும் நடத்தப்படக்கூடாது. தாவீது
ஜனங்களை தொகை பார்க்க தாவீதை பிசாசு ஏவினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது நமக்கு மிக எச்சரிப்பான ஒரு வார்த்தை. சத்துருவும் நம்மை ஏவுவான், ஆனால் கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுவார். அப்பாவுடைய சத்தம் கேட்டு பழகி இருந்தா வேற எந்த சத்தத்துக்கு பின்னால ஆடு போகாது. மேய்ப்பனுடைய சத்தம் மட்டும்தான் அது மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல மேய்ப்பன் அல்லது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பழகுங்கள். கர்த்தருடைய சத்தம் வேற யாரு கூப்பிட்டாலும் ஆடு போகாது. மேய்ப்பனுடைய சத்தம் கேட்டு அந்த மேய்ப்பனை பின்தொடர்கிற ஆடுகளாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அப்பதான் சக்சஸ்ஃபுல்லா ஓடி முடிக்க முடியும். தேவ சத்தம் கேட்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகள் என் மனதிலே சிந்தையிலே பதிந்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 வசனங்களிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்கள். பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன், சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்ன ஸ்டேட்மென்ட் பாருங்க. கலாத்தியர் 5:7 அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கலாத்திய சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. கவனிங்க விசுவாசிகளே, கவனிங்க, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? உங்களை தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்சமாவானது. கவனிங்க, நல்லா ஓடுனீங்களப்பா. ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போகிறீர்களோ? இந்த மாலை நேரத்தில் மிக தெளிவாக இந்த வார்த்தையை பேச ஆண்டவர் என்னை ஏவினார். நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறோமா, மாம்ச சிந்தையினால் நடத்தப்படுகிறோமா? செக் யோர்செல்ஃப். நம்மை நாமே மறுபடியுமாக நம்மை பரிசோதிக்க வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம். பிசாசு மிக தந்திரமாக மாம்சத்தின்படி, மாம்ச கிரியைகள், மாம்ச எண்ணங்கள், மாம்ச முயற்சிகள், அதில் நம்மை ஓட வச்சிருவான். பரிசுத்த ஆவியானவரை டிபெண்ட் பண்ணி ஆவியினாலே ஆரம்பித்தது ஆவியினாலேயே ஓடி முடிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நல்ல கவனிங்க, நான் வேகமா போறேன். அநேக காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னாகமம் 1வது அதிகாரம் 46-47 வசனங்களை வாசித்தால் லட்சக்கணக்கான ஜனங்கள் அவர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் என்னாகமம் 14:30 பார்த்தால் புறப்பட்ட அந்த சந்ததியிலே 2 பேர், யோசேப்பும் யோசுவாவும் காலேபும் தவிர வேறு ஒருவரும் அந்த கானானை சுதந்தரிக்கவில்லை. இது ஆண்டுடைய வருகைக்கான ஒரு பெரிய அடையாளம், ஒரு எச்சரிப்பு. ரகசிய வருகையில ஒருவேளை இப்படித்தான் இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன். ஆண்டவருடைய வருகை ஒரு காலத்துல எல்லாம், நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஈரோட்டில் ஊழியம் செய்கிறார். he was my prayer partner. ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டார், ஏய் வெஸ்லி, ரகசிய வருகை எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டது, சொல்லி கொடுத்ததெல்லாம், ஏன்னா டிரைவர் நல்ல விசுவாசியாக இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவார், பஸ் எங்கேயாவது போய் முட்டும். ஃப்ளைட்டு பைலட் விசுவாசியாக இருந்தால் ஃப்ளைட் கிராஷ் ஆகும். இந்த மாதிரி வேர்ல்டே ஸ்தம்பிச்சிரும் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக சொன்னேன், எக்ஸைட்டடா.
அவர் எல்லாத்தையும் கேட்டு சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் நடக்க போறது இல்லைன்னாரு. நான் சொன்னேன், என்ன சொல்றேன்னு. ரகசிய வருகையில் ஆண்டவர் வந்துட்டு போனதே தெரியாத அளவுக்கு தான் இருக்க போறதுன்னாரு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தோடு ஆயத்தத்தோடு வாழ்கிற ஒரு சிலரே அந்த வருகையில காணப்படுவார்கள் என்பது மிக எச்சரிப்பான ஒன்று. சகோதரா சகோதரி, இந்த நாட்கள் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கான நாட்கள் அல்ல, உலக ஆஸ்திகளை சேர்த்து வைப்பதற்கான நாட்கள் அல்ல. இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளும் சண்டை என்னன்னா பணச்சண்டை தான், சொத்து சண்டை தான். குடும்பங்கள் பிரிவதற்கு காரணமும் பணமாகத்தான் இருக்கிறது. கேட்டால் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுவோம். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், எல்லாவற்றையும் இழந்தாலும் பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. ரகசிய வருகையில கட்டாயம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக மிகுந்த ஜாக்கிரதையோடு வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இத்தனை நாள் உலகத்தை வெறுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக நல்ல உபதேசத்திலே நல்ல கிருபாசனம் சபைகளிலே நம்ம இணைத்து கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ரகசிய வகைகளில் நாம் கைவிடப்பட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க, பைபிள்ல அநேக ஜனங்களுடைய ஆரம்பம் நன்றாக இருந்தது. லோத்துடைய ஆரம்பம் நன்றாக இருந்தது. தரிசனம் பெற்ற தேவ மனிதனை பிடித்துக் கொண்டான். இன்றைக்கும் இந்த ஆவிக்குரிய உலகத்தில் நான் பார்க்கிறேன், என்னால காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. சத்தியத்தின்படி நிற்கிறாங்களா, அவங்களோட நான் நிற்க விரும்புறேன். கொஞ்சம் ஏதாவது மாற்றி கலப்படம் பண்ணி ஏதாவது வேதத்துக்கு விரோதமா நடக்கிறாங்களா, அவங்களுடைய உறவை நான் துண்டித்துக் கொள்ளுகிறேன். தேவ சமூகத்திலிருந்து நான் சொல்றேன், என் கூட ஊழியம் செய்யற தம்பி ஐவனை கேட்டு பாருங்க. அந்த மாதிரி யாரோடும் எனக்கு உறவே இருக்காது. சத்தியத்திற்காக நிற்கிற அது யாரா இருந்தாலும் அவர்களோடு இணைந்து நான் தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறேன். இந்த நாட்களில் எல்லாம் காம்ப்ரமைஸ். பணம் இருந்துச்சுன்னா எல்லார் தோள் மேலேயும் கை போடுறது. அவன் பாவம் செஞ்சாலும் சரி, அவன் கள்ள உபதேசம் பண்ணாலும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து டூயட் பாடுறது சோசியல் மீடியால. சமீபத்தில் கூட ஒரு பாட்டு பாடணும், சேர்ந்து பாடலான்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், வேற ஆளை பாருங்க, என்னால வர முடியாது. ஏன்னா நீங்க எல்லாரோடையும் சேர்ந்து கலந்து பாடி நீங்க என்டர்டெயின் பண்றீங்க. நான் சத்தியத்துக்காக நிக்க விரும்புறேனா, சத்தியத்திற்காக நிற்கிறவங்களோட மட்டும்தான் என்னை அடையாளம் காண்பிக்க விரும்புகிறேன். அப்படி சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கடைசி நாட்களிலே காம்ப்ரமைஸ் பண்ணாத. என் காதுல திரும்ப திரும்ப கேட்கிற சத்தம், ஓ மை சன், டு நாட் காம்ப்ரமைஸ். ஒத்து போகாத. சத்தியத்தை மறைக்கிறவனோடு சேர்ந்து நிற்காத. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவனோடு நீ உன்னுடைய அடையாளம் காண்பிக்காதே. என்ன நீங்க யாரு என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஹல்லேலூயா. சத்தியத்தை கை கொள்ளுகிற ஒரு கூட்டத்தோடு நான் நிற்க விரும்புகிறேன் சொல்றவங்க மறுபடியும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். வசனத்தை வாழ்க்கையாக மாற்றுகிற, ஆமென், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற, ஆவியினால் நிரம்பி வேதத்தை வேதமாக, வசனத்தை வசனமாக, சத்தியத்தை சத்தியமாக போதித்து கை கொள்ளுகிற ஒரு கூட்டத்தோடு நான் நிற்க விரும்புகிறேன். வேறு யாரோடும் எனக்கு பங்கும் இருக்காது, பாகமும் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அப்படி ஒரு கூட்டம் எழும்பணும். மிகாயான ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவங்க கிட்ட சொன்னாங்க, எப்பா 400 பேரு சொல்லுங்க ஒரே மாதிரி ப்ராபசி பண்றான்ப்பா. 400 தீர்க்கதரிசிகள். யாரு? 400 prophets. தமிழ்நாட்டில் ஒரே மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்றான். கூட்டிட்டு வரும்போதே சொல்றான், மீட்டிங் புக் பண்ணும்போதே சொல்றான். என்ன சொல்றான்? நீயும் அந்த மாதிரி பேசிட்டு போயிரு. அவன் சொன்னான், கர்த்தர் என்ன சொல்றாரு அதுதான் சொல்லுவேன்.
ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை சொல்லத்தான் கர்த்தரனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். நான் மனுஷனுக்கு முன்னால ஒரு நாள் அவருக்கு முன்னால நான் போய் நிக்கணும். அவர் சொல்றதை செய்யறதுக்கு தான் கர்த்தர் எங்களை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். அதுதான் என்னுடைய வைராக்கியம். நான் உங்களையும் உற்சாகப்படுத்துறேன். அந்த மாதிரி நான் எப்பொழுதுமே இன்றைக்கெல்லாம் வாலிபர்கள் தங்களை யாரோடையோ அடையாளம் காண்பிக்க விரும்புறாங்க. சூப்பரா பாடுற ஆட்களோட ஆமே நானும் அவங்க டீம்ல இருக்கேன் சார்ன்றான். அவர் பயங்கரமா பாடுவார் சார், பயங்கரமா பாட்டு எழுதுறார் சார். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் தம்பி, சத்தியத்துல சூப்பரா பாடுற ஆட்களோட ஆமே நானும் அவங்க டீம்ல இருக்கேன் சார்ன்றான். அவர் பயங்கரமா பாடுவார் சார், பயங்கரமா பாட்டு எழுதுறார் சார். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் தம்பி, சத்தியத்துல நடக்கிறாரா, சத்தியத்தை போதிச்சு அதன்படி நடக்கிறாரா, பரிசுத்தமா வாழ்றாரா, மாதிரியா வாழ்றாரா, அந்த மனிதனோட நெல் உனக்குள்ளே அந்த அக்கினி பற்றி எரியும். சும்மா பெயருக்காக புகழுக்காக எல்லாரோடையும் போய் சேர்ந்து நிற்காத. இந்த கடைசி கால சபையை எப்படி பாதுகாப்பது தெரியல. இந்த வாலிபர் கூட்டத்தை எப்படி பாதுகாப்பது தெரியல. சோசியல் மீடியால அட்ராக்டிவான காரியங்கள் நடக்கிறது. நம்ம மக்களுக்கு வித்தியாசம் தெரியல. எல்லாரையும் பின்பற்றலாமா, பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். பரிதாபமான நிலை. இந்த பாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி. பரிசுத்தமாய் வாழ்கிற, அதற்கு அர்ப்பணித்து ஓடுகிற ஒரு கூட்டத்தின் நடுவில் தான் கர்த்தர் உலாவ விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். சத்தியத்தை சத்தியமா பேசுனீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஃபேமஸ் ஆக மாட்டீங்க. ஆமென். சத்தியத்தை சத்தியமா பேசுனீங்கன்னா நான் கூப்பிட மாட்டான். கவலையப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலின் கிரியை இந்த தேசத்திலே கர்த்தர் நடக்க பண்ணுவார். ஆமென். மனிதன் வேணுமா, கர்த்தர் உன்னோடு நிற்க வேண்டுமா? ஆமென். 400 பேர் ஒரு பக்கம் நின்னாலும் மிகையா கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறான். அதனால் அவனுக்கு சிறைதான் கிடைத்தது. அதை குறித்து கவலை இல்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தாவீது எப்ரோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது, ஓப்பினே பினகாசுடைய நாட்களிலே தேவனுடைய பெட்டி பெலிஸ்தியர்கள் பிடித்துக் கொண்டு போய் விட்டார்கள். ஆனால் அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டதினாலே அவர்கள் பயந்து அந்த பெட்டியை அனுப்பிவிட்டார்கள். இஸ்ரவேலுடைய பார்டர்ல கீரியாத் யாரீமிலே அம்மினாவுடைய வீட்டிலே வந்து நின்றது. அது அவருடைய வீட்டிலே நீண்ட ஆண்டுகள் இருந்தது. சவுல் ராஜாவானவுடனே அந்த பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று எந்த அக்கறையும் இல்லை. சவுலுக்கு தேவையெல்லாம் சேர் தான், சவுலுக்கு தேவை பொசிஷன், சவுலுக்கு தேவை அதிகாரம். இன்றைக்கும் ஆவிக்குரிய உலகம் இதை நோக்கித்தான் போகிறது. அதிகாரம், பட்டம், பதவி. தேவனுடைய பெட்டியை குறித்து கவலை இல்லை. தேவனுடைய பெட்டியை குறித்து கவலை இல்லை. சேர பிடிக்கலாமா, அதிகாரம், பட்டம், பதவி, திடீர்னு என்னென்னமோ டைட்டில் போடுறாங்க. பைபிள் சொல்லுகிறது, நாம் கர்த்தருடைய வேலைக்காரர்கள். we are all servants of God. பட்டம் பதவி எல்லாம் முன்னால போட்டுட்டு தெரிவதல்ல, அபிஷேகத்தை சுமந்துட்டு இருந்தா போதும். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்னும் லாய்க்கப்படாது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் உன்னை தேசத்திலே ராஜாக்களுக்கு முன்பதாக அடையாளம் காண்பித்து தேசத்தை தேவன் பக்கமாக திருப்ப உன்னை பயன்படுத்துவது உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே. இந்த சவுல் தேவனுடைய பெட்டியை குறித்து கவலையே கிடையாது. ஆனா தாவீது ராஜாவான உடனே எப்ரோனிலே அவன் சொல்றான், தேவனுடைய பெட்டி, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் தேவ பிரசன்னம், தேவனுடைய பெட்டி. ஐயோ இக்கபோத்,
கர்த்தருடைய மகிமை சபையை விட்டு விலகிவிட்டது. கர்த்தருடைய மகிமை தேசத்தை விட்டு போய்விட்டது. அந்த மகிமையை திரும்ப கொண்டு வருவதற்கு தான் இன்றைக்கு கர்த்தர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் தான் பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், சத்தியத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள். எல்லாரும் பெட்டியை கொண்டு வர முடியாது, எல்லாரும் மகிமையை கொண்டு வர முடியாது. தாவீது சொன்ன உடனே 30,000 பேர் தங்கள் கைகளை உயர்த்துகிறார்கள். தாவீது, நாங்கள் இத்தனை காலமா இதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தோம். நீங்க தனியா போக வேணாம், நாங்களும் உங்களோடு வருகிறோம். நம்ம எல்லாரும் போய் இந்த பெட்டியை கொண்டு வரலாம். நமக்கு தேவை எழுப்புதல், நமக்கு தேவை தேவ மகிமை, நமக்கு தேவை இழந்து போன தேவ மகிமை சபைக்குள் வர வேண்டும். ஓ ராபா ராகா தாராமானா, நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி, ஆண்டவரே எங்கள் கிருபாசன சபைகளுக்குள்ளே இழந்து போன மகிமை, இழந்து போன வல்லமை திரும்ப வர வேண்டும். We need a revival, oh God. திரும்ப வாலிபர்கள் எழுமணும், திரும்ப ஊழியர்கள் எழுமணும். எங்க சபை எழுப்பி பிரகாசிக்கணும். கர்த்தருடைய மகிமை எங்கள் சபையிலிருந்து வெளிப்படணும். ரபா ரகா ரபா. இந்த மாலை நேரத்தில் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் இழந்து போன மகிமையை திரும்ப கொண்டு வருகிற தாவீதோடு என்னை அடையாளம் காண்பிக்க விரும்புகிறன்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, whoever may be இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்குள் திரும்ப கர்த்தர் மகிமையை கொண்டு வரணும். தேவன் விரும்பாத அசுத்தங்கள் எல்லாம் அந்த மாவட்டத்தை விட்டு விலகணும், சபைகளை விட்டு விலகணும். இந்த தமிழ்நாட்டு சபைகளுக்குள்ளே இழந்து போன மகிமை திரும்ப வரணும். ராபா ராகா தானா, கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நான் பரிசுத்த ஆவியினால் ஏவப்படுகிறேன். ஓ ஹalleluya. ஒரு சிலருக்கு கர்த்தர் அழைப்பை கொடுக்கிறார். ஆமென். எழும்பு எழும்பு எழும்பு. ஓ பெட்டியை கொண்டு வா, திரும்ப மகிமையை கொண்டு வா, திரும்ப சபைகளுக்குள்ளே எழுப்புதலின் அக்கினி பற்றி எரியட்டும். அந்த வைராக்கியத்தோடு எழும்புகிற ஒரு சிலரை கர்த்தர் அடையாளம் காண்பிக்க விரும்புகிறார். இந்த கூட்டத்திலே கர்த்தர் உன்னை தேடுகிறார். எழும்பு. குடும்பங்களிலே இழந்து போன ஜெப வாழ்க்கை, இழந்து போன குடும்ப ஜெபம், தனி ஜெபம் திரும்ப கட்டப்படுவதாக, ஜெப பலிபீடங்கள் திரும்ப கட்டப்படுவதாக, விசுவாசிகள் ஜெப வீரர்களாக எழும்புவார்களாக. ரபா ரகதா ரபா சந்தரா. வாலிபர்கள் எழும்புவார்களாக, ஊழியர்கள் அக்கினி ஜுவாலையாக எழும்புவார்களாக. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் இந்த பட்டணத்தை நிரப்புவார்களாக. இந்த கடைசி காலத்தில் சபையில கர்த்தர் எதிர்பார்ப்பது இதுதான் ஐயா. இதை விட்டுட்டு நம்ம என்னென்னமோ செய்யக்கூடாது. திரும்ப மகிமையை கொண்டு வர திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். தனியா உட்கார்ந்து முழங்காலை முடக்குகிறவர்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். ஒரு அபாலகாதானமா இழந்து போன ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் திரும்ப உன்மேலே ஊற்ற விரும்புகிறார். நீ ஆதியிலே ஜெபித்தது போல திரும்ப திறப்பிலே இருக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உன்மேல் ஊற்றுகிறார். சகோதரா, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Receive the fire. அநேக சகோதரர்களை கர்த்தர் தொடுகிறத நான் பார்க்கிறேனா? அவனுடைய ஜெப வாழ்க்கை மங்கி ஏறுகிறது. உன்னை திரும்ப கர்த்தர் கொழுந்து விட்டு எரிய செய்ய உன்மேலே தம்முடைய அக்கினியை போடுகிறார். பெற்றுக்கொள். Receive the fire. வாலிபர்கள் எழும்புவார்களாக.
ஜெபம் தான் தேவ மகிமையை கொண்டு வரும். ஜெபமே சத்துருவின் அஸ்திபாரங்களை அசைக்கும். கலாத்திய சபையை பார்த்து பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, நன்றாய் ஜெபம் பண்ணீங்களே, நல்ல சுவிசேஷ ஊழியம் செஞ்சீங்களே, உங்களை தடை செய்தவன் யார்? ஆவியில ஆரம்பிச்சு நீங்க எங்க போயிட்டு இருக்கிறீங்க? உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆவியானவர் உங்களை தூண்டுகிறாரா ஜெபிக்க? ஆவியானவர் எழுந்து போ என்று சொல்லுகிறாரா? சுவிசேஷத்தை சொல்ல உன்னை பாரப்படுத்துகிறாரா? வாலிபர்களை இணைத்து ஜெபிக்க உன்னை தூண்டுகிறாரா? சபையிலே சகோதரர்களை இணைத்து ஜெபிக்க உன்னை தூண்டுகிறாரா? உனக்குள் இருக்கிற ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். திரும்ப இந்த சபைகளுக்குள்ளே ஆதி சபையின் அனுபவம், ஆதியிலிருந்த எழுப்புதலை கர்த்தர் இந்த சபைகளிலே ஊற்ற ஒரு ஜெப சேனையை கர்த்தர் இந்த கிருபாசன சபையிலே எழுப்ப விரும்புகிறார். ஒரு ஜெபிக்கிற சேனை ஒவ்வொரு சபைக்காக சிறப்பில் நிற்கிற ஜனங்களை கர்த்தர் தேடுகிறார். ஆதி அனுபவத்தை கர்த்தர் திரும்ப நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. லோத்துடைய ஆரம்பம், லோத்துடைய முடிவு, சவுலுடைய ஆரம்பம், சவுலுடைய முடிவு. யோசித்து பாரு. எல்லாத்தையும் நான் பிரசங்கம் பண்ணா போயிட்டே இருக்கும், நான் வேகமா போறேனா? பிலேயாமுடைய ஆசை, நீதிமான் மரிப்பது போல் நான் மரிக்கணும்னு சொன்னான். ஆனா பண ஆசை, பொருள் ஆசை அவன் கண்ணை குருடாக்கினது. பண ஆசை, பொருள் ஆசை என்கிற விக்கிரக ஆராதனை அநேகருடைய தரிசனத்தை கெடுத்து போட்டது. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும், ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நான் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது நான் ஏவப்பட்டேன். இந்த கிருபாசன ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் இன்னும் மகிமையான காரியங்களை இந்த தேசத்தில் செய்ய ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனங்களை நிறைவேற்ற பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. I want to challenge you. நான் ஆண்டவர் என்னை உணர்த்துறதுனால சொல்றேன். இங்க இருக்கிற விசுவாசிகள், இந்த சபையிலே கர்த்தர் ஆமென் வைத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆமென் உங்கள் பொருளாதாரத்தினாலே இந்த தரிசனம் செயல்படுவதற்கு துணை நின்றால் கர்த்தர் உங்கள் சந்ததிகள் மேலே தம்முடைய கரத்தை நீட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நான் ஏன் இதை சொல்றேன்னு எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவரை உணர்த்தினதுனால நான் சொல்றேன். எனக்கு இந்த ஊழியங்களை பத்தி என்ன தெரியாது, உங்களுக்கு என்ன தரிசனம், என்ன தேவைகள், என்ன உங்களுடைய ஒண்ணுமே எனக்கு தெரியாது. பட் ஹோலி ஸ்பிரிட் வாண்ட்ஸ் டு டெல் யூ இந்த ஊழியத்தை பொருளாதாரத்தினால, ஏன்னா இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற தரிசனம் பெரிது, ஒரு பயங்கர பிரம்மாண்டமான பிரமிக்கத்தக்க தரிசனங்களை இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் என் ஆவியிலே உணர்ந்து சொல்கிறேன். அந்த தரிசனத்தை செயல்படுத்த நாம் எல்லாரும் இணைந்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று நெகேமியாவுக்கு சொன்னது போல இந்த ஊழியத்தில் இணைந்து நிற்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். I want to encourage. நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஜெபிக்கிறவர்கள் தேவை, கொடுக்கிறவர்கள் தேவை. தேவையில்லாத இடத்துல விதைக்காதீங்க. இந்த ஸ்தாபனத்தை கர்த்தர் பல மடங்கு அதிகமாக கட்டி எழுப்ப விரும்புகிறார். அநேக கிளை சபைகள், நிறைய காரியங்கள். ஆமென். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் மகிமையான காரியங்களை இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக செய்வதற்கு நம்முடைய முன்னோர்கள், முற்பிதாக்கள், முந்தைய தலைவர்கள்
பட்ட பிரயாசங்கள், விட்ட கண்ணீர், அவர்கள் கண்ட தரிசனம் அதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமா இந்த நாட்களிலே இந்த ஸ்தாபனத்திலே கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம், ஆண்டவரே நான் அதிலே நானும் ஒரு பங்காளியாக மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி. Thank you, Holy Spirit of God. Jesus Christ of Nazareth. சிம்சோனுடைய ஆரம்பம் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். 13:25 கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் தொடங்கினார். நான் முதல்ல சொன்னேன் 4 விதமான ஏவுதல்கள் இருக்கும். இவன் முதல்ல ஆவியானவரால் தான் ஏவப்பட்டான். ஆனால் பிறகு அவன் மனம் விரும்பினதன், அவன் உள்ளிருந்து வந்த இச்சைகள், அவனுடைய விருப்பங்கள், அவன் பழி வாங்க அவனாகவே நடத்தப்பட்டான். அவருடைய நிலை என்ன ஆனது என்று தெரியும். தலைமயிர் சிரைக்கப்பட்டது. என்ன அர்த்தம்? பிரதிஷ்டையை அவன் இழந்தான். கண்கள் பிடுங்கப்பட்டது, தரிசனத்தை இழந்தான். விலங்கிடப்பட்டது, விடுதலையை இழந்தான். மாவரைத்துக் கொண்டிருந்தான், ஊழியத்தை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாக, கோமாளியாக அவன் மாறிவிட்டான். ஆனா ஆண்டவருக்கு அவனை குறித்து என்ன ஒரு திட்டம் இருந்தது, என்ன பிளான் இருந்துச்சு? அவனுடைய ஓட்டம் பரிதாபமாக இருந்தது. ஒருவேளை அவன் மரிக்கும் போது அவன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கிரியை செய்திருந்தாலும் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம், வல்லமை, பராக்கிரமத்தை வீணடித்து விட்டான் என்றே நான் சொல்லுவேன். தேவ சித்தத்தை செய்ய அவனால் முடியல. அநேகருடைய ஆரம்பம், முடிவு வேதத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக ஓட்டத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் நடுவழியிலே தன்னுடைய சுய இச்சைகளின்படி நடத்தப்பட்டார்கள். தன்னோடு கூட இருந்தவர்களால் திசை திருப்பி விடப்பட்டார்கள். இந்த கடைசி நாட்களிலும் நான் தேவ சமூகத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், அநேகர் விழுகிறதை நான் பார்க்கிறேன். அநேக தலைவர்கள் கூட உபதேசத்திலே, இந்த புது வகையான உபதேசங்களிலே தன்னை விற்று போட்டதை நான் பார்க்கிறேன். பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டினவங்க எல்லாம் பாவத்தையும் அவர்கள் பரவாயில்லன்னு சேர்த்து கொள்ளுகிறத நான் பார்க்கிறேனா? ஹல்லேலூயா. இயேசு ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். பாவம் செய்கிற எவனும் அவனை அறியவில்லை என்று பைபிள் சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிப்பதில்லை. திரும்ப திரும்ப சொல்றேன், சபையுடைய பலன் பரிசுத்தத்தில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சர்ச்சுடைய ஸ்ட்ரென்த் மணி பவர் அல்ல, மசில் பவர் அல்ல, மேன் பவர் அல்ல. சபையுடைய பலன் பரிசுத்தத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இந்த பரிசுத்தமே விலை போகிற அளவிற்கு ஆவிக்குரிய உலகத்திலே தாறுமாறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மிக பரிதாபமான நிலை. ஆமென். எல்லாருமே காம்ப்ரமைஸ் பண்றாங்க. பரவாயில்ல, அதனால என்ன சார், அதனால என்ன சார், ஓகே சார், நீங்க பர்ஃபெக்டா சார், நீங்க சரியா சார், பரவாயில்ல சார், டோன்ட் ஜட்ஜ் சார், யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க சார், நாங்களா நியாயம் தீர்க்க போறோம். இந்த வசனம் உன்னையும் என்னையும் நியாயம் தீர்க்கும். இந்த சத்திய வார்த்தைகள் உன்னையும் என்னையும் நியாயம் தீர்க்கும். பாவத்திற்கு முலாம் பூசாத. பாவம்னா பாவம் தான். ஆமென். தவறுனா தவறு தான். வேதம் சுட்டி காண்பிக்கிறது. பாவம்னா பாவம் தான். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. மனம் திரும்பி வந்தா இரக்கங்கள் அவரிடத்தில் உண்டு. ஆமென். துணிகரமாக வாழ்ந்தால், தவறை செய்து அநேகருக்கு இடரல் உண்டு பண்ணுகிறவனுக்கு ஐயோ. இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ இடரல் உண்டாக்குனா உன் கழுத்துல ஏந்திர கல்ல கட்டி கடலின் ஆழத்துல போடுன்னு இவ்வளவு பயங்கரமா வேற எதுக்குமே ஆண்டவர் சொன்னதில்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இடரல் உண்டாக்க கூடாது.
நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம் இடரல் உண்டாக்க கூடாது. நம்ம 10 பேர் ஃபாலோ பண்றானா அவனுக்காக பவுல் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் செய்ய தகுதி உண்டு, ஆனா தகுதி ஆயிராது. எல்லாத்தையும் நான் குப்பையா விடுறேன்னா யாருக்கும் இடரலற்றவனாக வாழ விரும்புகிறேன். அருமையான பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளுக்கு இடரல் உண்டாக்குகிற மாதிரி வாழாதீங்க. உங்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், யங் ஜெனரேஷனுக்கு இடரல் உண்டாக்காதிருங்கள். உங்களுக்கு தான் இந்த வசனம். மற்ற ஆவிக்குரிய உலகத்திலே மற்ற பிள்ளைகளுக்கு யாருக்கும் இடரல் உண்டாக்காதிருங்கள். வசனத்தின்படி வாழுங்கள், சத்தியத்தின்படி வாழுங்கள், ஜாக்கிரதையோடு ஓடுங்கள். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்புங்கள். 1 Samuel chapter 17. நான் வாலிபர் கூட்டத்தில் லேசா இந்த காரியத்தை நான் சொன்னேன். நான் மிக அழுக்கமாக திரும்ப இந்த வார்த்தைகளை சொல்லி, நான் இந்த ராத்திரி ஒரு திரும்ப அழைப்பை வாலிபர்களுக்கு நான் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவுகிறார். ஆண்டுடைய பட்சத்தில் நின்று தேவனுக்காக இந்த கடைசி எழுப்புதலிலே என்னையும் இணைத்துக் கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கு ஒரு கூட்ட பிள்ளைகளை கர்த்தர் முத்தரிக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஏவப்பட்டு தான் நான் நடத்தப்படுறேன். ஆண்டவர் என்னை நடத்துறபடி தான் நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன். இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு எழுப்புதலின் அதிகாரம். ஆனால் எழுப்புதல் நடப்பதற்கு முன்பதாக இருந்த போராட்டங்கள், சபைக்கு விரோதமாக பிசாசுடைய தந்திரங்கள், கர்ஜனைகள், அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள் தடுமாறுகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். அங்கே ஒரு புதிய யுத்த முறையை பிசாசு அங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறான். என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றான்? இவ்வளவு நாள் யுத்தம்னா இந்த பக்கம் ராணுவம், இந்த பக்கம் ராணுவம் வந்து மோதி சண்டை போட்டு ஜெயிக்கணும். ஆனா இப்ப பிசாசு ஒரு புதிய யுத்த முறையை சொல்லுகிறான். நம்ம எல்லாரும் மோதி யுத்தம் பண்ண வேண்டாம். உங்களில் ஒருவன் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நான் இந்த சாத்தானுடைய சேனைக்கு நான் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறேன். ஒரு ஆள் வா, என்னிடத்தில் ஜெயித்தால் நாங்கள் உங்களை விட்டு போய்விடுகிறோம், அல்லது உங்களுக்கு அடிமையாய் விடுகிறோம், அல்லது அவன் தோற்றுவிட்டால் நீங்கள் எனக்கு அடிமை. இன்றைக்கு இதுதான் நடக்கிறது. ஒரு குடும்பத்தை பிசாசு அடிமையாக்க குடும்பத்தில் எல்லாரையும் தொடுவதில்லை. குடும்பத்தில் ஒரு நபரை பிடித்து அந்த குடும்பத்தையே அவன் கொலாப்ஸ் பண்ணிடுறான். நல்ல கவனிங்க. தயவு செய்து இந்த நாட்களிலே உங்கள் குடும்பங்களை பத்திரமாக உன்னதமானுடைய மறைவுக்குள், செட்டைகளுக்குள் மறைத்துக் கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு விரோதமா, சபைகளுக்கு விரோதமாகத்தான் பிசாசு தன்னுடைய தீவிரத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அவருடைய செட்டைகளுக்குள்ளே வந்துவிட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் ஆமென் வேதம் வசனங்கள் தியானிக்கப்படணும். வேத வசனத்தின்படி நடக்க முயற்சி எடுக்கப்படணும். உங்கள் குடும்பத்தில் ஜெபம் அதிகமாக வேண்டும். தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு நல்ல குடும்பமாக உங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அப்படி மட்டும் இருந்தா எந்த பிசாசு, எந்த கிரியும், எந்த பாதையும் உங்களை தொடவே முடியாது. என்றால் கர்த்தர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு அது வச்சிருக்கான், இது வச்சிருக்கான், கட் உடைக்கிறேன், அதை உடைக்கிறேன், மண்டையை உடைக்கணும். ஜெபமன்னு சொல்லி கூடியா? ஜெபமண்ணு. நீ ஜெபமண்ணினா கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், உன் பிள்ளைகளை பாதுகாப்பார். நீ என்ன மந்திரவாதியா வந்து கட்டுடைக்கிறது? இந்த கன்னியாகுமரி மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்லை. நான் உங்களுக்கு அது வச்சிருக்கு, இது வச்சு நம்ம விசுவாசி போஸ்டர் எனக்கு அது வச்சிருக்கான், இது வச்சிருக்கான்.
ஜெபம் இல்லாத விசுவாசி இப்படிதான் பயப்படுவான். பரிசுத்தமா வாழல, பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள நடத்தல, சத்தியத்துக்குள்ள நடத்தல, குடும்ப ஜெபம் இல்ல, ஆண்டவருக்கு முன்னால உண்மையா இருக்கிறேன்னு உனக்கு தைரியம் இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து நடுங்குவேன். ஆனா குடும்பமா தேவனை ஆராதிச்சு பார். நானும் என் வீட்டாரும் எமென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பார். அப்ப நீயே சவால் விடுவ, என்ன வேணா வையா, என் குடும்பத்தை என் பிள்ளைகளை எதுவும் தொட முடியாது, என்னை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஆளுகளை உங்க வீட்டுக்குள்ளேயே விடாதீங்க, உங்க ஜெபம் அதிகரிக்கட்டும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு நான் வச்சிருக்கிற பேரு கிறிஸ்தவ மந்திரவாதிகள். என்னது? ஆமா, கிறிஸ்தவ மந்திரவாதிகள். கட்டுடைக்கிறேன் போ, போய் கிராமத்தில் போ, ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு போ, விசுவாசிக்கு ஜெபிக்க கற்றுக்கொள், நீ யுத்தம் பண்ணுன்னு சொல்லு. ஹல்லேலூயா. நான் உனக்காக நான் ஜெபம் பண்றேன், உனக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொல்ற ஒருத்தனும் உண்மையான ஊழியன் அல்ல. பாருங்க, இவங்களே ஆமீன் சொல்ல மாட்டேன்றாங்க. உங்களுக்கே சந்தேகமா இருக்கு. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம், உங்களுக்காக நான் ஜெபம் பண்றோம். இல்லை, நீ போய் ஜெபம் பண்ணு போ. அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன ஆமீனை காணோம்? இருக்கிறீங்களா இல்லையா? ஆமே. நீங்க ஜெப வீரலா மாறணும். நீங்க பிசாசை துரத்தணும். இன்னும் பிசாசு வர்றான், பின்னால வர்றான், முன்னால வர்றான், அவன் வச்சுட்டான், இவன் வச்சுட்டான். நோ நோ நோ. விசுவாசிக்கிறவர்களா நடக்கும். அவர்கள் பிசாசுகளை கண்டு ஓடுவார்கள். அப்படியா? பிசாசுகளை துரத்துவார்கள். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவர் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நல்ல கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு துரத்துற, மந்திரம் எடுக்கிறேன், மாந்திரிகம் எடுக்கிறேன், கட்டு உடைக்கிறேன், அத்தனை பேரும் விசுவாசி வீட்டிலேயே சுத்திட்டு இருக்கான். அவனை கிராமத்துக்கு போக சொல்லுங்க, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு போய் பண்ண சொல்லு. நம்ம திருந்தினா அவன் பக்கம் அவன் திருந்திடுவான். இன்னும் அல்லேலூயா காணோம். நம்ம விசுவாசி திருந்தினா அவன் திருந்துவானா இல்லையா? சொல்லுங்கயா ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு. நீங்க ஜெப வீரரெல்லாம் மாறணும். எங்க அம்மா ஒரு நல்ல பிரேயர் வாரியர். நான் அப்ப எங்க வீட்டில் தினந்தோறும் ஜெபம் நடக்கும், தினந்தோறும் ஜெபம் நடக்கும். எங்க வீட்டில் குறைஞ்சது 50 வாலிபர்கள் தினந்தோறும் கூடி வருவார்கள். அந்த ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவரே நடத்துவார். நாங்க பகல்ல வேலைக்கு போவோம், ஸ்கூல் போவோம், காலேஜ் போவோம். ஆனா 8 மணி ஆனா எங்க வீட்டில் இருப்பான். சரி 1 hour முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு நாங்க ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். எங்க ஜெபம் மேக்சிமம் 3 மணி 4 மணிக்கு தான் முடியும் டெய்லி காலையில். எப்பவும் ஜெபம் நடக்கும். அப்போ நான் 2-3 ஊழியங்களுக்கு நான் வெளியே போயிருந்தேன். அந்த வீக்கெண்ட்ஸ் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். 4 நாள் வெளியே போயிருந்தேன். அப்போ அந்த கேப்பில் 3 தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்ற ஆட்கள் 3 பேர் உள்ள வந்துட்டான் வீட்டுக்குள்ள. எங்க அம்மாவுக்கு காலில் முழங்கால கீழே லேசா கருப்பா வந்துச்சு, ஒரு டாட் மாதிரி. அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசு, ஒரு 1 ரூபாய் காயின் மாதிரி ஆயிடுச்சு. எங்க அம்மா மருந்து எடுக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் 3 பேர் வந்து சொல்லிட்டான், உங்களுக்கு விரோதமா பில்லி சுனிய வச்சிருக்கு. எங்க அம்மா விசுவாச வீராங்கனை தான், ஜெப வீராங்கனை தான். ஆனா ஆடி போச்சு. வச்சிருப்பானோ? அதுவும் ஒரு ஆள் சொன்ன பரவாயில்ல. எத்தனை பேர் வந்திருக்கான்? 3 பேர் 3 நேரத்தில் வந்திருக்கான். பிசாசு எப்படி அனுப்பிச்சிருக்கான் பாருங்க. அப்புறம் நான் வந்தேன், மண்டே மார்னிங் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். தம்பி, எனக்கு யாரோ வச்சுட்டான்பா. எனக்கு பயங்கரமான கோபம். யார் வச்சா என்ன? யார் சொன்னானே? இந்த மாதிரி சோ இனிமேல் அந்த ஆளை உள்ள விடாத. இந்த 3 பேர் என்ன செய்யக்கூடாது? உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அது 2-3 நாளில் அது காஞ்சி போச்சு, ஆறி போச்சு. ஒரு ஆளிலேயே நான் சொன்னேன், அட அப்படியே வந்து வைக்கட்டும்யா, ஏன் வீட்டை தொட முடியாதுயா. ஏன்னா இது செபிக்கிற வீடியா, இது கர்த்தர் உலாவுகிற வீடியா. இந்த வீட்டின் எல்லைக்குள்ள சத்துருவின் கிரியைகள் வர முடியாது. I want to challenge you. கூட்டிட்டு வா, யாரை வேணா கூட்டிட்டு வா.
நீ ஜெபம் பண்ணினா, பரிசுத்தமா வாழ்ந்தீனா, உன் வீடு ஜெப வீடா இருந்தா எந்த பிசாசின் கிரியும் வரக்கூடாது, வராது. ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சோ குடும்பங்களை கெடுப்பதற்கு, பிரிவினை உண்டாக்குவதற்கு பிசாசு தீவிரம் காண்பித்துக் கொண்டிருக்கிறான். சோ அதனால நீங்கள் குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஜெபத்தை அதிகரியுங்கள். சபை கூடுதலை விட்டுவிடாதிருங்கள். வசனத்திற்கு உங்களை திரும்ப திரும்ப ஒப்புக் கொடுங்கள். வசனத்தின்படி வாழ குடும்பமாக முயற்சி எடுங்கள். தேவனுக்கு பயந்து நடங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அப்போ ஒரு ஆளை பிடிச்சு குடும்பத்தையே கொலாப்ஸ் பண்றது, அதே மாதிரிதான் சபையை நல்ல ஒரு மனமா போயிட்டு இருக்கோம். பிசாசு பாப்பான், இந்த சபை தரிசனத்தோடு முன்னேறுது, கொஞ்சம் ஜெபமெல்லாம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது, இது இப்படியே என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாதுன்னு ஒரே ஒரு ஆளை பிடிப்பான். அவன் மூலமா சபைக்குள்ள பிரிவினை உண்டாக்குவான். பிசாசு ஒரு ஆள் கேட்கிறான், ஒரே ஒரு ஆள் போதும் குடும்பத்தை கொலாப்ஸ் பண்ண, சபைகளை செயலிழக்க வைக்க, தடுமாற வைக்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கும் ஒரு ஆள் தாண்டா வேணும், எனக்கும் ஒரே ஒரு நபர் தான் வேணும். செத்து போன சபைக்குள்ளே ஜீவனை கொண்டு போவதற்கு எனக்கும் ஒரு நபர் தான் தேவை. ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்றேன், சகோதரா சகோதரி, நீங்கள் யார் கையில் இருக்க விரும்புகிறீர்கள்? உங்க குடும்பத்தில் உங்க நிமித்தம் சண்டை வரக்கூடாது. வாலிப பிள்ளைகள் கவனிங்க, உங்க நிமித்தம் உங்க குடும்பத்தில் படகு ஆடக்கூடாது. உங்கள் நிமித்தம் புயல் வரக்கூடாது. நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமா தான் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிற பாத்திரம் எனப்படுவீர்கள். நீங்க போற சபையில உங்கள் நிமித்தம் பிரச்சனை வரக்கூடாது. உங்கள் மூலமாக பிரிவினை வரக்கூடாது. உங்கள் மூலமாக உங்க சபைக்குள்ள எழுப்புதல் தான் வரணும், சமாதானம் தான் வரணும். அப்பேற்பட்ட விசுவாசிகளா இருந்தீனா நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற. உன் மூலமா பிரச்சனை வருதுன்னா நீ சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறாய். நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் எப்படி டீல் பண்றது, சமாதான கேட்டவர்களை சிந்திக்கணும். அந்நியர்கள் மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது, புறஜாதிகள் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. தேவ பக்தி உள்ள ஸ்திரீகளை போல, சகோதரர்களை போல நம்ம டீல் பண்ணணும். சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீங்க டீல் பண்ணணும். ஒரு மனத்திற்கு ஏற்றவைகளை டீல் பண்ணணும். பிசாசு விளையாட விடவே கூடாது. நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்களாக, தேவனுடைய கரத்தில் இருக்கிறவர்களாக, உங்கள் நிமித்தம், உங்கள் ஜெபத்தின் நிமித்தம் உங்கள் சபையில ஒரு பெரிய உயிர்மீட்சி வரணும், ஒரு பெரிய ஆத்தும அறுவடை வரணும். இந்த வருடத்தில் ஏராளமான புதிய ஆத்துமாக்கள் உங்க சபைகளுக்குள் சேர்க்கப்படணும். உங்க ஜெபத்தினால் அது நடக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த கன்வென்ஷன்ல சபைக்காக, ஊழியத்திற்காக நான் திறப்பில் நிற்பேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கவனிங்க, வேகமாக இந்த தாவீதுடைய ஓட்டத்தை குறித்து நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நன்றாக கவனிங்கள். இந்த அதிகாரத்திலே பயந்து கொண்டிருந்த சபை, கூடாரத்திற்குள் ஒளிந்து கொண்டிருந்த சபை, சத்துருவை மேற்கொள்ள பலனற்று போன சபை, இப்படி அந்த சபை குறித்து ஏராளமான காரியங்களை சொல்லலாம். அந்த சபைக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து அதே சபையை வைத்து எதிரிகளை நாசம் பண்ண கர்த்தர் ஒரு தாவீதை தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு நான் அழைப்பை கொடுக்க விரும்புகிறேன். இப்பேற்பட்ட ஒரு நபர், ஒரே நபர், ஒன் மேன், ஒரு வாலிப தங்கச்சி, ஒரு சகோதரன், ஒரு சகோதரன், ஒரு வாலிப தம்பி. ஆண்டு சொல்ல, நீ மட்டும் எனக்கு வந்த போதும், மொத்த கூட்டமே ஒளிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ மட்டும் என் கையில ஒப்பு கொடுத்தீனா உன்னை கொண்டு சத்துருவை வீழ்த்துறது மட்டுமல்ல, செத்து போன சபையையும் எழும்பி உன்னோடு கூட இணைந்து யுத்தம் பண்ண, அவர்களை எழுப்ப உன்னை நான் பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அப்படிதான் ஒரு ஆள் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தாவீதை போல, நான் இந்த கன்வென்ஷன் முடிஞ்ச நாள்ல இருந்து
நான் தேவனுடைய பட்சத்தில் இருந்து ஆமென் நான் ஜெப வீரனாக ஆமென் மற்றவர்களை தட்டி எழுப்புகிறவனாக, சோர்ந்து போனவர்களையும் தட்டி எழுப்பி என்னோடு இணைத்து கொண்டு ஓடுகிறவனாக என்னை கர்த்தர் மாற்றணும்னு விரும்புகிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? தாவீது அவனுடைய தகப்பனார் ஒரு நாள் அழைக்கிறார், ஏய் தாவீதே ஓடு அப்படிதான் சொல்றார். உன் சகோதரனிடத்தில் ஓட்டமாய் போய் என்றுதான் 17வது வசனம் சொல்லுகிறது. அதனால தான் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பாக, ஓட்டத்திற்கு ஒப்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஓட்டமாய் போய் நான் கொடுக்கிற இந்த காரியத்தை சகோதரனிடத்தில் கொடுத்து அடையாளத்தை வாங்கிக் கொள்ளுவா. முதலாவதாக தாவீது 22வது வசனம், அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடினான். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க தாவீது, சத்தமா சொல்லுங்க தாவீது சேனைக்குள் ஓடினான். மறுபடியும் சொல்லுங்க தாவீது. எந்த சேனைக்குள்? எந்த சேனைக்குள்? இல்ல, இஸ்ரவேலின் சேனைக்குள் ஓடினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது எங்க ஓடினா? எல்லாரும் சொல்லுங்க, இஸ்ரவேல்னா என்னது? இஸ்ரவேல் சபையை குறிக்கிறது. சொல்லுங்க சொல்லுங்க, இஸ்ரவேல் எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. அப்போ தாவீதை போல நீங்க ஓடணும்னா உங்களுடைய முதலாவது ஓட்டம் உங்கள் சபைக்குள் ஆரம்பிக்கிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஒரு விசுவாசியுடைய ஓட்டம் எங்கே ஆரம்பிக்கிறது? எங்க ஓடணும்? நீங்க எல்லாரும் சொல்லுங்கயா, சபைக்குள் ஓடணும். வாய் திறந்து சொல்லுங்க, எங்க ஓடணும் சொல்லுங்க. எத்தனை பேர் சபைக்குள்ள ஓடுறீங்க? இல்ல சபையிலிருந்து ஓடுறீங்களா? இந்த தாவீது சேனைக்குள் ஓடினான், சபைக்குள் ஓடினான். நமக்கு எல்லாருக்கும் சர்ச்சுக்குள்ள ஒரு நல்ல ஓட்டம் இருக்கிறது. தமிழ்ல சொல்லுவாங்க, அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆட முடியாது. நான் இங்க யாரோ சகோதரர்கள் பாடும்போது நான் சொன்னேன், யார்கிட்ட ஒருத்தட்டு பேசிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா பாடுறீங்க, எல்லாரும் சூப்பரா பாடுறீங்கன்னா, ஐயோ உங்களை மாதிரி வருமானாங்க. நான் சொன்னேன், எப்பா உங்களை மாதிரி தான் நானும் சர்ச்சில் பாட ஆரம்பித்தேன். சர்ச்சில் உண்மையாக ஓடினதுனால தான் கர்த்தர் இப்போ எதிரியின் சேனைக்குள்ள ஓட வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சபைக்குள்ள நீ உண்மையா இல்லைன்னா உன்னை கொண்டு கோலியாத்துகளை வீழ்த்த முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கிருபாசனம் சபை கன்வென்ஷன் வந்திருக்கிற சபைகளுக்குள் இருக்கிற வாலிபனே, வாலிப பிள்ளையே, சகோதரா சகோதரி, உன்னை கர்த்தர் வைத்திருக்கிற சபைக்குள் உண்மையாக ஓட கர்த்தர் உனக்கு ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். ஊழியக்காரரோடு இசைந்து ஓடு, தரிசனத்தோடு இசைந்து ஓடு, சபையோடு இணைந்து ஓடு. ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் உண்மையா ஓடினதுனால தான், கொஞ்சத்தில் உண்மையா இருந்ததுனால இன்னைக்கு கர்த்தர் அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைத்திருக்கிறார். ஆமென். எங்க பாஸ்டர் சொல்லல அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லல, எங்க சபையவே நாங்க தான் நடத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வேலை நேரம் போக மிச்சம் ஃபுல்லா அத்தனை நேரமும் அத்தனை பலத்தையும் அத்தனை காரியங்களையும் சபைக்காகவே செலவிட்டோம். கர்த்தர் இன்றைக்கு ஆமென் யூனிவர்சல் முழு உலகத்திலும் இருக்கிற கிறிஸ்துவின் சபைக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ரட்சிக்கப்பட்ட சபை, நான் இருந்த சபை இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும். நீங்கள் கேட்டு பாருங்கள் எங்கள் போதகர்களை. எங்க வாழ்க்கை முழுசும் சபைக்காக அர்ப்பணிச்சோம். சபையில் இணைந்து ஊழியம் செய்தோம். சபையில் வாலிபர்களை தட்டி எழுப்பினோம். ஆமென். கிராமங்களுக்கு போய் சுவிசேஷம் சொன்னோம். புதிய ஆத்துமாக்களை சபைக்குள் கொண்டு வருகிற காரியங்களை செய்தோம்.
கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்துகளின் அடிப்படையில் கர்த்தர் எங்களை வைத்த சபையில் நாங்கள் உண்மையாக ஓடினதுனால தான் கர்த்தர் இன்றைக்கு முழு உலகத்திலும் இருக்கிற கிறிஸ்துவின் சபைக்கு எங்களை ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. கண்டினியூஸா ஓடிட்டு இருக்கோம், கண்டினியூஸா ஓடுறோம். எங்க அம்மா அடக்கம் பண்ணிட்டு ஆறுதல் கூட்டம் முடிச்சுட்டு மார்ச் 13ஆம் தேதி ஃப்ளைட் ஏறிட்டேனா. யுஏஇல இருக்கிற அத்தனை துபாய் அபுதாபி அத்தனை இடத்துலையும் நானும் அகஸ்டின் அண்ணனும் இணைந்து ஊழியம் செய்தோம் 20 நாட்களுக்கு மேலே. அதை முடிச்சு வந்தேன். ஒரே ஒரு வாரம் எங்கேயோ மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்த நாள் புறப்பட்டு நான் ஜெர்மனிக்கு போயிட்டோம், நானும் அண்ணனும். மறுபடியும் அங்கிருந்து வந்து 2 நாள் மறுபடியும் யூகே போயிட்டோம். தொடர்ந்து கூட்டங்கள். இதை முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ரொம்ப நாள்லாம் எங்கேயும் ஸ்டே பண்ண முடியாது, இங்கேயும் ஊழியம் இருக்கு. ஆண்டவர் இவ்வளோ தூரம் நம்பி பயன்படுத்துகிறாருன்னா என்கிட்ட வேற ஒன்றும் இல்லை சார். என்னை வைத்த சபையில் நான் உண்மையாக ஓடினதுனால, அந்த சபை தரிசனத்தோடு இணைந்து ஓடினதுனால, அந்த சபை வளர்ச்சிக்கு ஜெபம் பண்ணதுனால, அந்த சபையில் இருக்கிற வாலிபர்களை தட்டி எழுப்பி அநேகரை ஜெபிக்க வைத்து போதகரோடு இணைந்து தேவ சித்தத்தை செய்ததுனால கர்த்தர் இன்றைக்கு எதிரியின் சேனைக்குள் ஓட பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. I want to challenge you this night. நான் இதை சொல்லி உன்னை நான் தட்டி எழுப்ப விரும்புகிறேன். ஒரு சிலர் அவங்க ஆண்டவர் வச்சிருக்கிற சபையிலேயே உண்மையா இருக்க மாட்டாங்க, அங்கேயே எல்லா ஜபத்துக்கும் வர மாட்டாங்க, அங்க இருக்கிற ஊழியத்திலே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, சும்மா விசிட்டர்ஸ் மாதிரி சர்ச்சுக்கு வந்துட்டு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் வச்சு ஒன்றும் பிரயோஜனம் படாது. இந்த கடைசி எழுப்புதலிலே அத்தனை விசுவாசிகளும் செயல்படுகிறவர்களாக மாற வேண்டும். உங்களுக்கு சபைகளுக்குள்ளே ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த தாவீதை கேட்டா, எதுக்குப்பா இந்த சேனைக்குள்ள ஓடுறேன்னா முதல்ல சொல்லுவார், எங்க அப்பா ஓட சொன்னார் நான் ஓடுறேன். சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது என்ன சொல்லுவாரு சொல்லுங்க? எங்க அப்பா ஓட சொன்னார். எதுக்குப்பா ஓட சொன்னாரு? என்கிட்ட கொடுத்ததை என் சகோதரருக்கு கொடுக்க என்னை ஓட சொன்னார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களிடத்தில் கொடுக்கிற கிருபைகள், உங்களிடத்தில் கொடுக்கிற வரங்கள், உங்களிடத்தில் கொடுக்கிற தாளந்துகளை உங்கள் சபையில் இருக்கிற மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக கொடுக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு சபைக்குள் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள உண்மையா ஓடணும்னு இப்ப அடுத்த நெக்ஸ்ட் லெவல்ல கர்த்தர் நடத்துறாரு. கவனிங்க, அடுத்த ஓட்டத்தை நம்ம பார்க்க போறோம். எங்க இருக்கு? தாவீது 48வது வசனம் வாசியுங்கள். அப்பொழுது இந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாக அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடினான். முதல்ல இஸ்ரவேல் என்கிற சபை சேனைக்குள் ஓடினான். இரண்டாவதாக ஆண்டவர் அவனை பார்த்தார், அவனுடைய ஓட்டத்தை பார்த்தார், அவனுடைய உண்மையை பார்த்தார், அவனுடைய கீழ்ப்படுதலின் ஓட்டத்தை பார்த்தார். இப்பொழுது ஆண்டவர் எதிரியின் சேனைக்குள் ஓட வைக்கிறார். இப்ப தாவீதை பார்த்து, தாவீதே முதல்ல ஓடினப்போ ஏன் ஓடுறேன்னு கேட்டா, எங்க அப்பா ஓட சொன்னாருன்னு சொன்னியடா. இப்ப யாருமே ஓட சொல்லலையே, இனி முன்ன ஓட வேண்டான்னு தானே சொன்னான். எல்லாம் உன்னை தடுத்தானே, எல்லாரும் ஓடுறவெல்லாம் ஒளிஞ்சிருக்கிறானே, ஒருத்த கூட இல்லையே, உன்னை யாரும் ஓடவும் சொல்லலையே, இப்ப எதுக்கு நீ ஓடுறேன்னு சொன்னா தாவீது சொல்லுவான், இப்ப நான் ஓடல, எனக்குள் இருக்கிற ஆவியானவர் என்னை ஓட வைக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய பிள்ளையே, வாலிபனே, சகோதரா சகோதரி, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் உனக்குள்ளே போடுகிற ஒரு அக்கினி உன்னை ஓட வைக்கும். ஆவியானவர் உன்னை இயக்க ஆரம்பிப்பார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது சொல்றார், நான் ஓடலப்பா, இப்ப என்னை ஓட வைக்கிற ஒரு ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். என்னை அவர் இயக்கிக் கொண்டிருக்கிறார், என்னை ஏவுகிறார், என்னை நடத்துகிறார். ஏவுகிறார், ஓடுகிறான் ஓடுகிறான் ஓடுகிறான். கர்த்தர் அவன் கையில் சத்துருவை ஒப்பு கொடுத்து விட்டார்.
ஹல்லேலூயா. எதிரி கேட்க, சத்துரு கேட்க, ஆண்டவர் கேட்க, சபையார் கேட்க, நான் ஒன்னு சொன்னேன், இன்றைக்கு உன் தலையை உன்னை விட்டு வாங்க போகிறேன், சபைக்கு நேர்பட்ட நிந்தையை நீக்க போகிறேன், எனக்குள் இருக்கிற ஆவியானுடைய துணையோடு நான் ஓடுகிறேன் என்று ஓடினான். கர்த்தர் சத்துருவை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்கள் மட்டும் ஆண்டவருக்காக செயல்பட்டால் உங்கள் கையிலே சபையை கலக்குகிற, சபையை முன்னேற விடாமல், தரிசனத்தை நோக்கி போக விடாமல், தேவ ஜனங்களை தட்டி எழுப்பி சபையாக எழுப்பி கிரியை செய்ய விடாமல் தடுக்கிற எல்லா கோலியாத்தின் ஆவிகளையும் வீழ்த்துவதற்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். சகோதரா, எழும்பு. பரிசுத்த ஆவியானவர் உன்னை இயக்குவாராக, உன்னை இயக்குவாராக. ஒரே ஒரு ஓட்டத்தை நாம் வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிங்கள் 51வது வசனம். ஆகையால் தாவீது பெலிஸ்தர் அண்டையில் ஓடினான். தாவீது எங்க ஓடினா? பெலிஸ்தர் அண்டையில் ஓடினான். தாவீதை பார்த்து, எப்பா அவன் தான் கீழே விழுந்துட்டானே, நீ ஒரு அடி போட்டப்போ இப்போ எதுக்குப்பா ஓடுறேன்னா எங்க அப்பா அடையாளம் வாங்கிட்டு வர சொன்னாருன்றான். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு தெரியாது இதே எருசலேமிலே அவனுடைய சிங்காசனம் நிலைப்படும் என்று அவனுக்கு தெரியாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தலையை தூக்கிட்டு எருசலேமுக்கு தான் வந்தான், உங்களுக்கு தெரியுமா? கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவனுடைய தலையை வெட்டினான். இந்த கடைசி ஓட்டத்தில் இன்னொரு காரியம் இருக்கு. என்னன்னா, தாவீது சொல்லுவாரு, எப்பா அவன் கீழே விழுந்துட்டான், ஆனா இன்னும் நம்பாளு எந்திரிச்சு வெளியே வர மாட்டேங்கிறான். யாரு சொல்லுங்க? சபை, செத்து போன சபை, கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து செயல்படாமல் முடங்கி கிடக்கிற சபை, தேவனுடைய தரிசனத்தை செயல்படுத்தாத சபை, தேவன் கொடுத்த தரிசனத்தை நோக்கி வீறு கொண்டு பயணிக்காத சபை, ஒரு சின்ன ஏசபேலுடைய சத்தம் கேட்டு குகைக்குள்ளே ஒளிந்திருக்கிற எலியாக்கள். ஆண்டவர் வந்து தட்டி எழுப்புறார். என்ன உனக்கு இங்க காரியம்? ஏன் இங்க உட்கார்ந்து இருக்க? இல்ல அவ பாரு என்ன சொன்னா, மை குட்னஸ், உன் கூட நான் இருந்து இவ்வளவு வல்லமையான பராக்கிரமம் செஞ்ச, பயத்தின் ஆவியை ஆட்கொண்டது. இந்த கடைசி நாட்டில் கர்த்தர் சொல்றார், ஊழியக்காரங்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள எந்த பயத்தின் ஆவியும் நம் அனுமதிக்கவே கூடாது. அவர் பயத்தின் ஆவியை அல்ல, பலத்தின் ஆவியை, ஆமென், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறான்னு சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அதனால தான் நான் வாலிபருக்கு நான் அழைப்பை கொடுத்தேன். மரணமே ஆனாலும், ரத்த சாட்சியாக மரித்தாலும் நான் ஆயத்தம் என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் தான் இன்றைக்கு தேவை. அவங்கள வச்சுதான் கர்த்தர் இந்த தேசத்தை அசைக்க முடியும். சும்மா மிரட்டுதலுக்கு, அடி வாங்கிறதுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளுகிறவர்கள் அல்ல. என்ன நடந்தாலும் இயேசுவை அறியாமல் ஒன்றும் நடக்காது. இந்த கிறிஸ்துவிற்காக காலையில பாஸ்டர் பைபிள் காலேஜ் அந்த பசங்களுக்கு சொன்னார், திரும்ப திரும்ப சொன்னார், இயேசுவுக்காக நான் பாடுகளை சகிக்க ஆயத்தம், இயேசுவுக்காக சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் எதற்கும் ஆயத்தம் என்று எழும்புகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். சும்மா எல்லாரும் கூடி அந்நிய பாஷை பேசிட்டு ஆமென் ஆராதிச்சுட்டு போறதல்ல. நீ இயேசுவின் சுவிசேஷத்தை எடுத்து சென்றீனா உனக்கு பிரச்சனை வரும், மிரட்டல்கள் வரும், கொலை முயற்சிகள் நடக்கலாம், உன்னுடைய வேலை போகலாம், உன்னை எல்லாரும் ஒதுக்கலாம். ஆனாலும் ஆண்டவருக்காக நான் நிற்பேன், ஆண்டவருக்காக நிற்பேன். தேவன் அழைத்த அழைப்பில் நான் நிற்பேன். என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இது எழுப்புதலின் நாட்கள். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, இது எழுப்புதலின் நாட்கள். சத்தமா சொல்லுங்க, இது எழுப்புதலின் நாட்கள். இது அமைதியா இருப்பதற்கான காலம் அல்ல, இது வேடிக்கை பார்ப்பதற்கு காலம் அல்ல, கூடாரத்திற்குள் ஒளிந்து கொள்வதற்கான காலம் அல்ல, இது எழுந்து சேனைக்குள் ஓடுவதற்கான காலம். எழுந்து சத்துருவுக்கு விரோதமாக நின்று சபைக்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிற ஒரு காலம்.
தாவீது சொல்லுகிறார், ஐயா தெபோராள் சொன்ன மாதிரிதான், நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. நான் எழும்பும் அளவும். அப்ப எழுப்புதல் தடை யாருன்னா நான் தான். ஐ ஆம் தி ரீசன். நான் எழும்பல. ஏன் சபைக்குள்ள எழுப்புதல் வரல? ஐ ஆம் தி ரீசன். நான் தான். ஆண்டவர் என்னோடு கூட இந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னன்னா, இப்ப நம்ம ஈஸியா அடுத்தவங்களை பழி சொல்லிடுவோம். ஏன் உங்க சர்ச்சில் பிரச்சனை? ஐயோ அந்த ஆளு, அந்த சிஸ்டர், அந்த இது. ஏன் உங்களுக்கு எழுப்புதல் வரல? அந்த பாஸ்டர், அந்த சபை. மை குட்னஸ். ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லு, நீ உணர்ந்து சொல்லு. நான் தான் காரணம். நான் ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்கல, நான் எழும்ப வேண்டிய அளவு எழும்பல, நான் திறப்பில் நிற்க வேண்டிய அளவு நான் நிற்கல, மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய அளவு உற்சாகப்படுத்தல, நான் மங்கி எறிகிற திரியா இருந்ததுனால தான் ஆமே இந்த கிராமங்கள் எல்லாம் பாழாய் போச்சு. ஆனால் இனி விட மாட்டேன். நான் இப்ப எழும்பிட்டேன். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை எழுப்புகிறார், என்னை எழுப்புகிறார். இது உன்னுடைய நேரம் மகனே, வாலிபனே, இது உன்னுடைய நேரம். சகோதரா, இது உன்னுடைய நேரம். கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிற நேரம். வாலிப தங்கச்சி, this is your time. எழும்பு. உடைய ஒளி வந்தது. தாவீது சொல்றாரு, நான் இப்ப கடைசியா ஓடுறதுக்கான அவன் கீழே விழுந்துட்டான். ஒண்ணு, அவன் தலையை எடுக்கணும், அடையாளத்தை கொண்டு வரணும். ரெண்டாவது, நான் மட்டும் ஓட அழைக்கப்படவில்லை, சோர்ந்து போனவர்களையும் தட்டி எழுப்பி அவர்களையும் இணைத்து கொண்டு ஓடதான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில இடத்துல நம்ம ஒன் மேன் ஷோ காமிப்போம். ஐயோ அவர் இல்லைன்னா சர்ச்சே நடக்காது பிரதர், ஐயோ அவர் இல்லைன்னா கன்வென்ஷனே நடக்காது பிரதர் அப்படின்னு ஒன் மேன் ஷோ காமிக்கிற இடம் அல்ல சபை. எல்லாரையும் இணைத்து ஓடுகிறது தான் தேவ சித்தமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத ஹீரோயிசம் காண்பிக்கிற இடம் அல்ல சபை. இணைத்து டீம் ஒர்க் தான். ஒன் மேன் ஷோ கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டீம் ஒர்க், இணைந்து செயல்பட கர்த்தர் இந்த கடைசி எழுப்புதலில் நம்மை பயன்படுத்துவாராக. ஒன் மேன் ஷோ, ஒன் மேன் ஷோ, எல்லாம் ஒன் மேன் ஷோ, எல்லாம் ஹீரோ வர்ஷிப், எல்லாம் ஊழியக்காரங்களாம் ஹீரோ. ஐயோ அவர் வர. நோ 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 நோ. நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. நம்ம எல்லாரும் இணைந்து. யார் ஒரு தனி நபருக்கும் கிரெடிட் போகக்கூடாது. தேவனுக்கு தான் மகிமை உண்டாகணும். நாங்கெல்லாம் இணைஞ்சு செஞ்சோம். ஒருத்தரை மறைச்சு கிறிஸ்துவ மட்டும் உயர்த்தி எல்லாரும் இணைந்து நிற்கும் பொழுது இந்த சபையிலே கர்த்தர் மகா பெரிய எழுப்புதலை இந்த சபையில் ஊற்றுகிறது மட்டுமல்ல, இந்த சபையிலிருந்து ஒரு பெரிய எழுப்புதலின் நதி இந்த தேசம் முழுவதையும் நனைப்பதுதான் தேவ சித்தமாயிருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடினா எல்லாரும், யார் இந்த நேரத்தில் எழும்பக்கூடாது, யாரும் நடக்கக்கூடாது. நான் ஓப்பனா ஒரு காலிங் அழைப்பை கொடுக்க விரும்புகிறேன். இந்த கடைசி நாட்களிலே நான் தேவனுக்காக உண்மையா ஓட போறேன், ஊழியம் செய்ய போறேன். முழு நேர ஊழியத்திற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். என்னை கொண்டு நான் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். என்னுடைய ஜெபம், அதுல அநேக ஜெப பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஜெபம், ஆண்டவரே எழுப்புதலை வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் நான் இருக்க மாட்டேன், எழுப்புதலுக்கு காரணமாய் இருக்கிற கூட்டத்தில் நான் இருக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தான் ஒரு அழைப்பு. எழுப்புதலை வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் இருக்க போறீங்களா, எழுப்புதலுக்கு காரணமாய் இருக்கிற கூட்டத்தில் இருக்க போறீங்களா? I want to be the part of revival. I want to be the part of revival. எல்லாரும் கண்ண மூடி இருக்கும் போது இந்த கடைசி எழுப்புதலிலே நான் முதல்லயே சொன்னேன், இழந்து போன மகிமையை, இழந்து போன தேவ மகிமையை திரும்ப சபைக்குள் கொண்டு வர, செத்து போன சபைக்குள்ளே ஜீவனை கொண்டு போக, அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேடுகிற சபையின் தரிசனத்தோடு இணைந்து செயல்பட என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தினால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன்.
என்னுடைய அழைப்பை புரிந்து கொண்டீர்களா என்று தெரியாது. என்னை முழுவதுமாக ஆண்டவருடைய சேவைக்கு அர்ப்பணிக்கிறேன். நல்ல கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கையை உயர்த்துறவங்க மட்டும் எழுப்பி நில்லுங்க. வேகமா எழுப்பி நில்லுங்க. எனக்கு நேரம் இல்லை. வேகமா எழுப்பி நில்லுங்க. ஏன்னா என்னோடு கூட ஆவியானவர் போராடுகிறார். இந்த அழைப்பை கொடுக்க என்னை கர்த்தர் உணர்த்துகிறார். ஆண்டவர் ஒரு சிலரோடு உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். ஒரு சிலருக்கு நான் சொன்ன அழைப்பு புரிந்ததா என்று தெரியல. நான் ஆண்டவருக்காக முழு நேரமாக ஊழியம் செய்ய விரும்புகிறேன். முழுமையாக என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்படி அர்ப்பணிக்காதவங்க, தெரியாம எழும்பினவங்க உட்கார்ந்துருங்க. சீக்கிரமா உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கிறேன், உட்கார்ந்துருங்க. ஓகே, குட் குட் குட். இப்போ இன்னும் ஆணித்தரமா இந்த அழைப்பிற்கு செவி கொடுக்கிற உங்களை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறோம். வேகமா முன்னால வாங்க. கம் கம் ஃப்ரெண்ட். நான் மத்தியானம் இந்த காலையில் பைபிள் காலேஜ் இந்த கான்வொகேஷன் நடக்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. ஒரு சின்ன கூட்டம் மாத்திரம் இந்த பைபிள் காலேஜில் இணைஞ்சு அவர்கள் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த கிருபாசன சபையில் ஏராளமான வாலிபர்கள் உண்டு. எல்லாரும் ஜெப நிலையில் இருக்க பார்க்கலாம். பின்னால் இருந்தாலும் வாங்க. எல்லாரும் ஜெப நிலையில் இருங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. Sing some song. ஜெபம் பண்ணிட்டே இருங்க பார்க்கலாம். ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த எழுப்புதலை கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். சகோதரா சகோதரி, தாவீதுக்குள்ளே எரிந்த அந்த அக்கினியை கர்த்தர் உனக்குள்ளே வைக்க விரும்புகிறார். சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்க. கமெண்ட் ஹalleluya ஹalleluya. ஓரா பாலா கரபா ஷகதனா. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், இந்த கடைசி நேரத்தில் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இதுவரைக்கும் யாரையும் பயன்படுத்தாத அளவு வல்லமையாக பயன்படுத்த கர்த்தர் உன்னை கரத்தில் எடுக்க போகிறார். ஓ, நீ அற்பமாக எண்ணப்படலாம். ஆமென். நீயா ஈயா இவனா என்னை ரட்சிப்பவன் என்ற சத்தம் உன் காதுகளுக்கு கேட்கலாம். ஆனால் உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும் போது உன்னை கொண்டு கோலியாத்துகளை வீழ்த்த கர்த்தர் உன்னை பயன்படுத்த அவர் சித்தமாயிருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். இங்க அநேக வாலிப பிள்ளைகளை தான் என் கண்கள் பார்க்கிறது. வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கிறேன், வாலிபர்களை பார்க்கிறேன். ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக இன்னும் எவ்வளவு நாள் வாழ்வன் எனக்கு தெரியாது. இந்த ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ போகிறேன், ஆண்டுடைய ஊழியத்திற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தேவையான ஒரு வல்லமை, அதற்கு தேவையான ஒரு கிருபை, ஒரு எழுப்புதலின் அக்கினி உன் மேல கர்த்தர் போட விரும்புகிறார். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொட விரும்புகிறார். நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஒரு விசேஷித்த வல்லமையை கர்த்தர் மேல வைக்க விரும்புகிறார். விசேஷித்த வல்லமை சகோதரா பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் கர்த்தருடைய வல்லமையை. இந்த கடைசி எழுப்புதலிலே கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய பங்கை வைத்திருக்கிறார். ரபா லாகா ராதா நாமா. வாலிப தம்பி, கர்த்தர் உன்னை தொடுறார். உனக்கு ஒரு ஆத்தும பாரத்தை உனக்கு தருகிறார். பெற்றுக்கொள். receive the anointing. கர்த்தருடைய வல்லமை உன்மேல் வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். See the fire. பின்னால் இருக்கிறவங்க நல்ல ஆவியில நிறைஞ்சு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசி, ஓ ரபா லகா ராதானா. இது எழுப்புதலின் நாட்கள், இது எழுப்புதலின் நாட்கள். நீ எழும்ப வேண்டிய நேரம் இது. இது உன்னுடைய நேரம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்தியாவிலே சாத்தானுடைய நேரம் முடிந்து போய்விட்டது. இது உன்னுடைய நேரம். இது எழுப்புதலின் நேரம்.
பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இங்க வந்து அர்ப்பணித்த ஒவ்வொருவர் மேலையும் ஒரு அக்கினி விழுகிறது. ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தர் தம்முடைய கரத்தை வைக்கிறார். தம்பி, receive the fire, receive it, receive the anointing. தாவீதுக்குள்ள இருந்த வைராக்கியம் உனக்குள் வருகிறது. சின்ன பிள்ளைகளை கூட கர்த்தர் தொட விரும்புகிறார். சின்ன பிள்ளைகளை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். ஓ ரபா லகா ராதானாமா ரே மா ஷகதா ராதானாமா. தேவனுடைய வல்லமை இந்த பிள்ளைகளை ஆட்கொள்வதாக.